அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட கருத்தை கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு கருத்துக்கள் வேணும் இல்லையா? இப்போ பாருங்கள், எ வெக்டார் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஒரு வெக்டாருக்கு அளவு இருக்கும், திசையும் இருக்கும். Does it have a location in space? See the fantastic nature of question. அதுக்கு ஸ்பேஸில் ஒரு இடம் இருக்கின்றதா? நீங்கள் சொல்கிறீங்க 5a + 3j + 10k என்று கூறினால் ஃபிசிக்கல் ஸ்பேஸில் அதற்கு ஒரு இடம் இருக்கின்றதா? கேன் இட் வெரி வித் டைம்? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுமா? Will two equal vectors A and B at different locations in space necessarily have identical physical effects? ஸ்பேஸில் ரெண்டு இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய சமமான வெக்டார்ஸ் ஒரே விளைவுகளை தான் உருவாக்குமா? இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்னென்ன ஆன்சர் சொல்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுங்க இப்படின்னு கேட்டிருக்காங்க பிள்ளைகளா. ரைட், ஒன்று நம்ம என்ன செய்வோம், we take for scrutiny. முதல் பாருங்கள், vector has a magnitude and direction. Okay, does it have location in space? இது எப்படி பிள்ளைகளா புரிஞ்சுக்கிறது? ஞாபகம் வச்சுக்கோங்க, வெக்டார்ஸ்க்கு டைரக்ஷன் இருக்குது, உண்மை. நம்ம தரக்கூடிய எக்ஸ்பிரஷன் அது வரும். மேக்னிடியூடு இருக்குது, உண்மை. மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஆனால் ஸ்பேஸில் லொக்கேஷன் இல்லை பிள்ளைகளா, இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரையாங்குலர்லாம் பேரலகிராம்லாம் நம்ம வெக்டாரை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், இடத்த மாற்றுவோம். ஒரே டைரக்ஷனும் ஒரே அளவும் இருந்தால் தே ஆர் ஈக்குவல் நம்ம சொல்கிறோம். எங்கள் ஸ்பேஸ் பற்றி நம்ம என்ன செய்கிறது இல்லை, சொல்வது இல்லை. எனவே பொதுவாக வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பொதுவாக வெக்டாருக்கு என்ன கிடையாது, ஸ்பேஸில் லொக்கேஷன் இல்லை. ஆனாலும் பொசிஷன் வெக்டாருக்கு there are some vectors called as position vectors, always referred with respect to origin. பொசிஷன் வெக்டாருக்கு என்ன இருக்கு, ஸ்பேஸில் லொக்கேஷன் இருக்கு. ரைட், மற்ற வெக்டார்ஸ்க்கு இல்லை. அதனுடைய எக்ஸ்பிரஷன் எதைத்தான் சொல்லுது, திசையவும் அளவையும் தான் சொல்லுது. ஒரு வெக்டாரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா திசையும் அளவும் தான் சொல்லப்படுது. கேன் இட் வேரி வித் டைம்? எஸ், யூ டேக் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கு டைம் மாறுறது இல்லையா? யூ டேக் வெலாசிட்டி, வெலாசிட்டி மாறாதா? யூ டேக் ஆக்சலரேஷன், டைம் மாறாதா? யூ டேக் கரண்ட் டென்சிட்டி, டைம் மாறாதா? ஸோ வெக்டார் வில் change according to time, supposing that அது அந்த மாதிரி குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. ஓகே, தென் will two equal vectors, okay, will two equal vectors A and B at different locations in space necessarily have identical physical effects? அதாவது ரெண்டு வெக்டார் ஒரே அளவில் வெக்டார் ஒரே வேலை தான், ஒரே விளைவைத்தான் உருவாக்குமா? உருவாக்காது பிள்ளைகளா. இது சாதாரண புரிஞ்சுக்கலாம். சின்ன உதாரணம் சொல்கிறேன், அப்புறம் ஒரு கல் எடுத்து மண்டையில் அடித்தா அது கிரியேட் பண்ணுற விளைவும், ஒரு கல் கையில் பட்டால் கிரியேட் பண்ணுற விளைவு ஒன்றா? கையில் பட்டால் நம்ம கண்டிப்பாக சாக மாட்டோம், மண்டையில் பட்டால் செத்து போயிடுவோம். ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதை எக்ஸாக்டாக கேட்குறாங்க. அப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோமே. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக் பீஸ் நான் எடுத்துக்கிறேன். கேமராவும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடட்டும். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த இடம் தான் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த ஃபோர்ஸ் தரேன். ரைட், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி மூவ் ஆகும்னா, இந்த திசையில் தான் சாக் பீஸ் மூவ் ஆகும். இப்படி நான் இந்த இடத்துல அப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா அது எப்படி மூவ் ஆகும்? நான் என்ன திசையில் ஃபோர்ஸ் தரேனோ அந்த திசையில் தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். அதே இது இப்போ பாருங்கள், அதே ஃபோர்ஸை இப்போ இப்படி தர்றேன். இட் கிரியேட்ஸ் மொமெண்ட், இட் கிரியேட்ஸ் டார்க். ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுத்தேன் பிள்ளைங்களா, ஆனால் வெவ்வேறு இடத்துல கொடுத்தேன். ரைட், அப்போ என்ன தெரியுதுன்னா, ஈக்குவல் வெக்டார்ஸ் வெவ்வேறு இடங்களில் பிரயோகம் பண்ணும் பொழுது வெவ்வேறு விளைவுகளை உருவாக்கும்.
ஒரே விளைவுகளை உருவாக்காது. ஸோ அவங்க கொடுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தவறு. திஸ் இஸ் தி அனாலிசிஸ் பிள்ளைங்களா. நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன செய்ய முடியும்? வெவ்வேறு விதமான உதாரணங்களை உங்களாலேயே உருவாக்கி கொள்ள இயலும். ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்வியை பரப்பணுங்கிற நோக்கத்தில் நீங்களும் எங்கள் கூட என்ன செய்யுங்க, பங்கெடுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நம்ம சேனலை என்ன செய்யுங்க, கொண்டு போய் சேருங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.